கண்ணா என்ன பண்ணிச்சிரு கண்ணா, காசுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு கண்ணா, இதை பண்ண மாட்டேன் கண்ணா, என்ன பண்ணிச்சிரு கண்ணா. இந்த கர்ணாவுக்கு இன்கம் டாக்ஸ்ல மட்டும் இல்ல இன்டெலிஜென்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என்ன ஒண்ணு பண்ணிடாத கண்ணா. என் கிளப்ல வேலை செய்யறவன் தப்பு பண்ணிருந்தா கூட பரவாயில்லன்னு விட்டுருவேன். ஆனா என் அக்கவுண்ட காப்பாத்த வேண்டி ஆடிட்டுற என்ன காட்டி கொடுக்க நினைச்சா இப்படித்தான் ஆகும். எதிரையே கூட நான் மன்னிப்பேன், ஆனா நம்பிக்கை துரோகியை நான் மன்னிக்கவே மாட்டேன். இனிமே ஒரு கண் இல்லாம அக்கவுண்ட் எழுது. உட்காருங்க உட்காருங்க. உங்களை மாதிரி மக்களுக்கு சேவை பண்றவங்க எல்லாம் எங்களை மாதிரி ஆளுகளை பார்த்து எழுந்து நின்னு எனக்கு பிடிக்காது. என்ன விஷயம்? கர்ணா, நான் கஷ்டப்பட்டு வளர்த்த என் தங்கச்சிக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாத ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கல்யாணம் பண்ணி வச்சிட்டான். ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா என்னால அவனை தண்டிக்க முடியாது. பொண்ணுக்கு அண்ணனா நான் ஏதாவது பண்ணா போலீஸ் எனக்கு தண்டனை கொடுக்கும். அதனால என்ன இன்ஸ் செடிய வெட்டுறதுக்கு புல்டோசரை கேக்குற, எறும்ப மிதிக்கிறதுக்கு இந்த யானை தேவையா? 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஜெனரல் ஒர்க்கெல்லாம் இருக்குன்னு நிறுத்திட்டேன். அது மட்டும் இல்ல, எப்பவுமே எனக்கு தகுதியான ஆளுங்க கிட்ட தான் நான் மோதுவேன்னு தவிர ஒரு பையன் இவனுக்கு நான் என் பசங்களை கூட அனுப்ப மாட்டேன். ஒன்னு சொல்ற கேட்டுக்க, உன்னையும் மீறி உன் தங்கச்சி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா உன் வளர்ப்பு சரியில்லைன்னு தானே அர்த்தம். அதுக்கு வேதனைப்படு. அதை விட்டுட்டு அடுத்தவங்களை போய் பழி வாங்க பார்க்காத. இது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Happy birthday to you. Friends, thank you for your wonderful entertainment. போங்க போங்க, வெரி குட், போங்க. என்னது பாட்டு கூத்து கும்மாளம்? பேத்திரை பாட்டியா? நான் இல்லனா அம்மாவும் பொண்ணு மாட்டம் போடுறீங்களா? இல்லைங்க. இந்து, இத உன்கிட்ட சேர்மன் கொடுக்க சொன்னா. ஸ்ரீராம். ஏய், நீ என்ன பண்ண? சும்மா ஒரு காதல் குழப்பம் பண்ணிட்டு வந்திருக்கேன். பாய் ஃப்ரெண்டா? இல்லப்பா, எனக்கு தெரியாதுப்பா. லவ்வா? அவங்க ஏதோ கேலி பண்றதுக்காக இத கொடுத்திருக்காங்கப்பா. சத்தியமா சொல்றேன், எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. என்ன நம்புங்க. நம்புறேன், ஆனா ஒண்ணு, நீ என்கிட்ட சொல்றது பொய்யா இருந்தா அந்த பையன் இந்த பையனை மாதிரி ஆயிடுவா. எனக்கு ஒண்ணும் தெரியாதும்மா. தேங்க்ஸ். இவன் தானே? அங்கிள் ப்ளீஸ், அவனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க அங்கிள். நான் விளையாட்டுக்கு தான் அந்த பொம்மையை கொடுத்தேன். ஓ, அவங்க 2 பேருக்குள்ள ஒண்ணும் இல்ல அங்கிள். ஓமா. கண்ணை தொடர்ந்துக்கிட்டு வண்டி ஓட்டுறான் மடையா.
கனவா? கனவில் அந்த பையன் வந்தானா? நானும் வந்திருப்பேனே. ஆமா, யார கொண்டாங்க? நிச்சயமா அவதான் சத்திருப்பா. அதான் இந்த கத்துற. இல்லப்பா, எனக்கு காதல் இல்ல, பாய் ஃப்ரெண்ட் இல்ல, கனவு அத பத்தி இல்ல. பொய்யே. இல்லப்பா, நிஜம். எது காதலா? இல்ல, கனவு. கனவையாவது உண்மையான ஒத்துக்கிட்டல, கனவுல கூட அவ வரக்கூடாது. நீ தூங்கு, நான் முடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். அம்மா, நான் காலேஜ் போயிட்டு வரேன். சரிம்மா. இவரு தான் கனவுல வந்தவரு, பொம்மை கொடுத்தவரு இல்ல? இல்லப்பா. அப்ப அவரு வேறயா? அவர்தான் இவரு. எவரு? பொம்மை கொடுத்ததா நீங்க நினைக்கிறவரும், என் கனவுல வந்துதான் நீங்க சொன்னவரும் இவர்தான்ப்பா. அது எப்படி? பொம்மை கொடுத்தவரும் கனவுல வந்தவரும் இவர் தான் நான் நினைக்கிறேன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இவர் உங்க பர்த்டே அன்னைக்கு வந்துட்டு போயிருந்தாலும் இந்த டைரி மூலமா உங்க கூட தங்கிக்கிட்டு இருக்காருல்ல. அவசரத்துல நாங்க ட்ரெயின் ஏறும்போது இடிச்சுக்கிட்டோம். புக்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருச்சு. அதுல இந்த டைரி எனக்கே தெரியாம என்கிட்ட வந்துருச்சுப்பா. உனக்கு தெரியாத ஒருத்தனை நான் தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு தெரிஞ்சவனோட நீ சேரணும்னு ஆசைப்பட்டா உங்களை பிரிச்சுடுவ, அவனை கொன்னுடுவ. ஒரு பொய்ய உண்மைன்னு நினைச்சு அனாவசியமா என்ன சந்தேகப்படாதப்பா. அவனை ஒண்ணு பண்ணிடாத. இந்த தைரியம் நானே அவன்கிட்ட கொடுத்துடுறேன். நான் கொடுக்கறேன். இனிமே நிக்கிற ட்ரெயின்ல நின்னு ஏறு, ஓடுற ட்ரெயின்ல ஓடி ஏறாத. ஒரு தடவை டைரிய தொலைச்ச மாதிரி ஒரு நாள் உன்னையே தொலைச்சு எவனையும் தொலைக்க வச்சிடாத. இந்த டைரி என் பொண்ணு கிட்ட தெரிஞ்சு வந்ததா தெரியாம வந்ததான்னு எனக்கு தெரியாது. தெரியாம வந்ததுன்னு அவ சொல்ற, நான் அது நம்புறேன். ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஒரு நாளைக்கு பெத்தவங்க பசங்களோட இருக்கிற நேரத்தை விட டீச்சர்ஸ் இருக்கிற நீங்க தான் அவங்களோட அதிக நேரம் இருக்கிறீங்க. அதனாலதான் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட செகண்ட் பேரண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல ரிமார்க்ஸ் என்ற காலத்துல பசங்களை பத்தி நீங்க எழுதுறது பார்த்து தான் நாங்களே அவங்கள கரெக்ட் பண்றோம். ஏன் பொண்ணு இந்த பாடத்துல வீக்குன்னு நீங்க எழுதுனா வீட்டிலே டியூஷன் மாஸ்டர் வச்சு இம்ப்ரூவ் பண்ணிடுவேன். ஆனா அவ காலேஜ்ல காதல்ல ஸ்ட்ராங் ஆயிட்டான்னு தெரிஞ்சதுன்னா நான் ஸ்டெண்ட் மாஸ்டர் ஆயிடுவேன். என் பொண்ண இந்த காலேஜ்ல சேர்க்கும் போது இந்து டாக்டர் ஆஃப் கருணாகரன் தான் சேர்த்தேன். அவ படிச்சு பட்டம் வாங்கும் போது இந்து லவர் ஆஃப் சோன் சோன் வர்ற மாதிரி பண்ணிடாதீங்க. அப்படி அவ வந்தா நான் உங்களை தான் கேட்பேன். அந்த ரைட்ல கட் பண்ணு. நேரா போ. இங்கே நிறுத்து. இதான் என் வீடு. ஒரே நாள்ல உன்னை ஒருத்தர் 2 தடவை கொலை பண்ண பார்த்திருக்கான். எல்லா தடவையும் என்னால வந்து காப்பாற்ற முடியாது. அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிக்க உங்க அப்பா கிட்ட சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லு. அவன் இன்னொரு தடவை கண்டிப்பா வருவான்.
பிடிச்சிருக்கு. உங்க அப்பாவோட குணம் தெரிஞ்சும் இப்படி தெருவே பாக்குற மாதிரி யாரோ ஒரு பையனோட வந்து மோட்டார் பைக்ல இறங்குறியே, இது உங்க அப்பாக்கு தெரிஞ்சா? பைக்ல ஒரு பையனோட தைரியமா வர தெரியுதுல, உங்க அப்பா பார்த்தா ஏன் பின்னாடி வந்து ஒளிர? போ, அவர் முன்னாடி நில்லு, பதில் சொல்லு. இதுக்காக நான் உன் கூட நிக்க மாட்டேன். ஒரு பையனோட பைக்ல தைரியமா பின்னாடி உட்கார்ந்துட்டு வர்ற அளவுக்கு பொண்ணை வளர்த்திட்டு இப்ப ஏன்டி அவளுக்கு நீ பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன்ற? அவ எவ்வளவு அழகு உண்மையை சொல்லிட்டப்பா. உன்னை முன்னாடி நிக்க வச்சுட்டு அவ பின்னாடி போயிட்டா. ஆக அவளோட தவறுகளுக்கெல்லாம் முன்னாடி நிக்க வேண்டியது நீ. நீ வாட செல்லம், வாட கண்ணா, அப்ப கிட்ட வா. எனக்கு தெரியும் உனக்கு என்ன விட அம்மாவை தான் அதிகம் பிடிக்கும்னு, அது எனக்கு தெரியும். ஆனா இப்போ எங்க 2 பேரை விட இன்னொருத்தனை அதிகமா பிடிச்சிருக்குல்ல, அதனால தான் உனக்கு பிடிக்காத இந்த அப்பா உன்கிட்ட சிலதெல்லாம் கேட்க போறேன். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட முழுசா கொடுக்காத கணக்க இப்ப நான் உனக்கு கொடுக்க போறேன். எனக்கு 6 பெங்களா, 3 எஸ்டேட், 2 ஹோட்டல், ஒரு டிஸ்கோ கிளப், பேங்க்ல சாலிடா 2.5 கோடி கேஷ் இருக்கு. அது மட்டும் இல்லாம லோக்கர்ல டைமண்ட்ஸ், கோல்ட், சில்வர் எல்லாம் இருக்கு. வீட்டுக்கு 6 காரு, வேலைக்கு 400 பேரு. இவ்வளவு இருந்தும் நான் எதுக்காக உன்னை ட்ரெயின்ல அனுப்புனேன்னு தெரியுமா? உன்னோட சந்தோஷத்துல நான் தலையிடக்கூடாதுன்னு தான் உனக்கு சுதந்திரம் கொடுத்த. ஆனா நீ என்ன பண்ண? எவனோ ஒருத்தனோட பைக்ல வந்து இறங்கி இருக்க. பசங்க எல்லாம் வானத்துல பறக்கிற காத்தாடி மாதிரி எப்படி பறந்தாலும் நூலு பெத்தவங்க கையில தான் இருக்கும். நீங்க என்ன குட்டிக்கரணம் அடிச்சாலும் நாங்க நூலை விட்டு இழுத்து இழுத்து சரி பண்ணிடுவோம். காத்தாடி ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு போன உடனே எங்கிருந்தோ திடீர்னு காதலிங்கிற சுறாவளி வந்து வீசும். அதுக்கெல்லாம் மயங்காம இருந்தா அந்த காத்தாடி தப்பிச்சிடும். கொஞ்சம் வீக்கா இருந்தா கூட கிழிஞ்சிடும். அப்புறம் அது எங்க போய் சீரழிதுன்னு அதுக்கே தெரியாது. வேற வழி இல்லாம நாங்களும் உங்களை. இல்லப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பொண்ணு அப்படி இல்லப்பா. என்ன ஒரு தைனிக்கு 2 தடவை கொலை பண்ண முயற்சி பண்ணப்பா. இவன் தான் அவகிட்ட இருந்து என்ன காப்பாத்தி வீட்டுக்கு கொண்டு விட்டான். அவனுக்கு பயந்துதான் இவன் மோட்டார் பைக்ல நான் ஏறினே தவிர இவன் மேல ஆசைப்பட்டு ஏறலப்பா. இந்த கருணாகரனோட மகளை கொலை பண்றதுக்கு எவனுக்கு தைரியம் இருக்கு? சத்தியமா, அம்மா சத்தியமா, ஏன் சத்தியமா சொல்ற? எவனோ ஒருத்தன் காலேஜ்லயும் ட்ரெயின்லயும் என்ன கொலை பண்ண பார்த்தான். 2 முறையுமே இவன் தான் என்ன காப்பாத்தினான். உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா என் காலேஜ்ல வந்து கேட்டு பாரு. உனக்கு ஒரு பையன் இல்ல, 1000 பசங்க சாட்சி சொல்லுவாங்க. அந்த 1000ல் அவன் இல்லையா? அது எப்படி 2 தடவையும் அவனே கரெக்டா வந்து உன்னை காப்பாத்துறேன்னு நான் அவன்கிட்ட கேட்டுட்டு வர்றேன். வேண்டாப்பா, அப்பா ப்ளீஸ்ப்பா, மோட்டார் பைக்ல வந்து இறங்கியது பெருசு பண்ணி தப்பான முடிவு எடுத்துறாதப்பா. எவ்வளவு சொல்லியும் அந்த பையனுக்கும் எனக்கு சம்மந்தம் இருக்குன்னு நினைச்சேன்னா எனக்கு இன்னைக்கு ஒரு மாப்பிளைய பாரு, நாளைக்கு நிச்சயம் பண்ணு, எக்ஸாம் முடிஞ்ச மறுநாளே கல்யாணத்தை நடத்து. அதை விட்டுட்டு அனாவசியமா சந்தேகப்பட்டு என்ன அசிங்கப்படுத்துறாதப்பா. இது எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, உன் சைடுல நீ கிளியரா இருக்க, அதே மாதிரி அவனையும் நான் கிளியர் பண்ணிட்டு வர்றேன். சார், உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. யார் சார் நீங்க? என்ன வேணும்? நீ பையனை பத்திட்ட, நான் பொண்ணை பத்திட்ட. உன் பையன் ஹீரோ ஆகணும்னு பாக்குறேன், அப்புறம் தான் வில்லன் ஆயிடுவா. நீ என்ன வேணாலும் ஆயிட்டு போங்க. இங்க வந்து எதுக்கு என்ன காமெடி ஆக்கிட்டீங்க? பின்ன என்னப்பா, நான் என் பொண்ணை காலேஜ்ல கொண்டு போய் விட்டா உன் பையன் அவளை வீட்டுல கொண்டு வந்து விடுறாப்பா. உன் பிள்ளைக்கு நீ பைக் வாங்கி கொடுத்தனா அதுல பெட்ரோல் ஊத்த சொல்லு, ரைஸ்ல கலந்துக்க சொல்லு, வித்த காட்டி கைத்தட்டல் வாங்க சொல்லு. அதை விட்டுட்டு என் பொண்ண பேக் சீட்ல உட்கார வச்சு ஊரு சுத்த சொல்லாத. அப்படி சுத்தினா அவனுக்கு ஊர்வலம் தான். இது ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, நான் எந்த டீலிங்ஸும் சின்ன பசங்க கிட்ட வச்சுக்கிறது இல்ல. பசங்க தப்பு பண்ணா அதுக்கு காரணம் பெத்தவங்க தானே. அதனால ஓ மகன் செய்யற தப்புக்கு அடி உனக்கு தான். நான் சொன்னதை அவன் புள்ள கிட்ட சொல்லி அவனை கரெக்ட் பண்ணிட்டேனா நீ என்கிட்ட இருந்து அடி வாங்காம தப்பிக்கலாம். அதே மீறி அவன் காதல்ல ஏதாவது புரட்சி பண்ண பார்த்தான்னா அவனுக்கு தார தப்பட்டை பூமாலை
அப்படித்தான் போகும். இந்த பார், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் பையன் இல்ல. இல்லேன்னு தான் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னு வச்சுக்க, அவ இருக்க மாட்டா. இவரு முருகேஷ் சாஃப்ட்வேர் கம்பெனில இன்ஜினியரா வேலை செய்யறாரு. மாச சம்பளம் 35,000 ரூபாய். இவர் ரகு ஸ்டீல் கம்பெனில ஜிஎம் இருக்காரு. மாச சம்பளம் 40,000 ரூபாய் வாங்குறாரு. இவர் ஆனந்த் எக்ஸ்போர்ட்டர். யூஎஸ்க்கு சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் பண்றாரு. எனக்கு இந்த சம்பளம் வாங்குற கூலிக்காரெல்லாம் வேணாம், சம்பளம் கொடுக்கிற முதலாளி தான் வேணும். மூணாவதா சொந்த பிசினஸ் பண்றான்னு சொன்னியே, அவனே பேசு. அப்போ நாளைக்கு காலையில இவரை பொண்ணு பார்க்க வர சொல்லட்டுங்களா? ஏன்னா நாளைக்கு மத்தியான ஃபிளைட்ல யூஎஸ்க்கு போறேன்னு சொன்னாரு. வர 1 வாரம் ஆகும். 1 வாரமா? அது வரைக்கும் நான் வெயிட் பண்ண முடியாது. நாளைக்கு காலையில பாத்துக்கலாம். அப்பா, எனக்கு நாளைக்கு காலையில காலேஜ்ல செமினார் இருக்கு. என்னால லீவ் என்ன போட முடியாது. பொண்ணு பார்க்கணும்னா காலேஜ்ல வந்து பார்க்க சொல்லுங்க. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. வணக்கம் பிரின்சிபல் சார். வணக்கம். இவருதான் மாப்பிள்ள. என் பொண்ணு இந்துவ பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாரு. பார்க்கலாமா? பொண்ணு பார்க்கவா? காலேஜுக்கா? என்ன பண்றது, இவர் மத்தியானம் பிளைட்ல அமெரிக்கா போறாரு. அவன் என்னடா லீவு போட மாட்டேன்ட்டான். அதான் காலேஜுக்கு. சாதாரணமா பொண்ணை வீட்டுல பாப்பாங்க, கல்யாண மண்டபத்துல பாப்பாங்க, கோவில்ல பாப்பாங்க, இல்ல யாராவது சொந்தக்கார வீட்டு ஃபங்க்ஷன்ல பாப்பாங்க. காலேஜ்லயே வந்து பொண்ணு பாக்குறத இங்கதான் பாக்குறேன். ரொம்ப புதுமையா இருக்கு. பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ளையோட பேரண்ட்ஸ் வரலையா? சார், எனக்கு ஃபாதர் இல்ல. என்னோட மதர் யூஎஸ்ல இருக்காங்க. பொண்ணு எனக்கு பிடிச்சா போதும், அவங்க எந்த அப்செக்ஷனும் பண்ண மாட்டாங்க. பொண்ணு உங்களுக்கு பிடிக்கும். ஏன் மூஞ்சி மாதிரி இல்ல, வந்து பாருங்க. நூலக வனத்தினில் நூதன நிலவொரு புத்தக பூவினை தேட ஒரு சூழ்நிலையால் அவள் கால் தடுமாறிட காளையின் தோளினில் சாமி தென்றலும் சேர அதை புத்தக பூக்கள் மூட உடன் கண்டது உறவு புயலும் விழிக்கடலில் நடந்தது புயலும் கதை புது கவிதை காதலிக்காத காதல் கதை இளைய கதை இனிய கதை ஏதும் அறியா பருவ கதை அவள் மனதை அறியாதவர்கள் இணைத்த கதை பொய்யதையும் மெய்யதையும் புரிந்து கொள்ளாத புதுமை கதை. என்ன இது ராஜகாட்சி? ஒவ்வொரு கிராமத்திலும் காதலனும் காதலியும் பூவுக்குள் இருந்து பூத்தூறுவதை பார்த்திருக்கிறோம், நீருக்குள் இருந்து வேர்த்தூறுவதை பார்த்திருக்கிறோம். But this is the first time. புக்ஸுக்குள்ள வந்து என்ட்ரி கொடுத்தது சூப்பர் சார். ஐ லவ் தி எமோஷன். அப்படியே 2 பேருக்கு ஜூப் சாட் போய் அப்படியே என்னடா இது? தொண்டையில மகுடி வாசிக்கிறவன் வந்துட்டானே. எஸ்கேப். சூப்பர். இதுக்கு தான் காலேஜுக்கு பொண்ணு பார்க்க கூப்பிட்டீங்களா? பசங்களோட சந்தேகத்தையும் தீர்த்துட்டா, தான் அப்பனுக்கு யாரு மாப்பிள்ளைங்கிறதையும் காமிச்சிட்டா. ஏடி, நான் தெரியாம தான் அடிச்சேன். அது மேல நின்னுட்டு இருந்த பொண்ணு என் மேல விழு நான் எதிர்பார்க்கல. நான் சொல்லிட்டே இருக்கேன், ஏன் திரும்ப இது சொத்து போகுது சார். எனக்கு ஒண்ணுமே இல்லை சார். வேண்டா கருணா, விட அவன. இவன் எனக்கு வேணும். இந்த செடி அழிக்கிறதுக்கு புல்டோசர் எதுக்கு, இரும்ப மிதிக்கிறதுக்கு யானை எதுக்குன்னு நீ தானே சொன்ன. நீ பண்ணாது கொலை, நான் கொடுத்தாது தண்டனை. இவன் எனக்கு வேணும். நிறுத்துங்க. எதுக்கே கடை முறைங்க? அநியாயமா இருக்க. நீ மூடுனா விடுமுறை, நான் மூடுனா வன்முறை. நான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன், உன் பையனை என் பொண்ணு பின்னால சுத்த விடாதுன்னு. நீ சொல்லல. அவ இப்போ லைப்ரரியில என் கண்ணு முன்னாடியே அவளை கட்டி பிடிச்சு நிக்கிற அளவுக்கு வந்துட்டா. நான் என் பொண்ணு குழந்தையா இருக்கும்போது ஃப்ராக் வாங்கி கொடுத்த, அதுக்கப்புறம் பாவாடை செட்டை வாங்கி கொடுத்த.
பெரிய மனுஷி ஆன அப்புறம் தாவணி வாங்கி கொடுத்த, அப்புறமா பட்டு சேலை வாங்கி கொடுத்து அவளை அழகு பார்த்த. இப்படி ஒவ்வொரு வயசுலயும் அவளுக்கு என்னென்ன தேவையோ அதை நான் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தேன். எந்த கஷ்டமும் படாம உன் புள்ள காதலிக்கிறேன்னு சொல்லி 1.5 முழம் கயிறை எடுத்து அவ கழுத்துல கட்டி கூட்டிட்டு போறேன்னு சொன்னா நான் விட்டுருவானா? உன் பிள்ளைக்கு ஒரு வயசு வந்த உடனே இந்த வயசுல இருந்து நீ சிகரெட் போடுறான்னு நீ குடிப்பியா? நீ பெரிய மனுஷன் ஆயிட்டடா, இன்னையில இருந்து தண்ணி எடுறான்னு நீயே ஒத்து குடிப்பியா? அதெல்லாம் தப்புன்னு நினைக்கிறேங்க. என் பொண்ணு பின்னாடி அவ சுத்துறது மட்டும் தப்பா தெரியல சொல்ற. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்டனை உனக்கு கொடுத்துட்டேன். இதையும் மீறி உன் புள்ள என் பொண்ணு அடைய நினைச்சானா தண்டனை அவனுக்கு முடிப்ப. பொண்ணு பாக்கணும்னா மாப்பிள்ளைய காலேஜுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு யாரு சொன்னா? அவதானே. அங்க என்ன நடந்தது? நான் மேல ஏறின அந்த ஏனியை யாரோ இடிச்சாங்க. கீழே விழுந்து எழுந்ததுக்கு அப்புறம் தான் அவன் இருக்கிறதையே நான் பார்த்தேன். உங்க காலேஜ்ல எத்தனை பேர் படிக்கிறாங்க? 2000 பேர்ப்பா. 2000 பேர்ல இவங்க 2 பேர் மட்டும் லைவர்ல இருந்தாங்க. எல்லா பசங்களும் சேர்ந்து என்ன அவன் கூட மாட்டி விடணும்னு தான் இப்படி பண்ணிட்டாங்கப்பா. அடிக்கிறதா இருந்தா என்ன அடிப்பா, அம்மாவை அடிக்காதப்பா. உனக்காக சம்பாதிக்கிறவன்னா உன்னை வளர்த்தது உங்க அம்மா. தப்பு செஞ்சவங்களை அடிக்கிறத விட தப்பா வளர்த்தவங்களை அடிக்கிறது தான் இந்த கருணாகரோட கேரக்டர். நான் எந்த தப்பும் செய்யல. எனக்கு அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உனக்கு பொம்மை கொடுத்தவன் அவன் இல்ல, உன் புக்கில டைரியை வச்சது அவன் இல்ல, உன்னை பைக்ல கொண்டு வந்து விட்டதுல அவனுக்கு உனக்கு வந்த சம்பந்தம் இல்ல, உன்னை லைப்ரரியில கட்டி போட்டு சேர்ந்தது அவன் இல்ல. நான் கண்ணால பார்த்தது உண்மை இல்ல. இது வரைக்கும் நீ இல்ல இல்லன்னு தான் சொல்லிருக்க தவிர ஆமா ஒத்துக்க மாட்டேன். உண்மையை ஒத்துக்கிறதுக்கு எங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லப்பா. இதுக்கு மேலேயும் உனக்கு என் மேல நம்பிக்கை வரலன்னா எக்ஸாம் வரைக்கும் காலேஜ்க்கு நான் போல. இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஐயா, காலேஜ் பசங்க 20 பேர் வந்தாங்க. எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு அம்மாவையும் மிரட்டிட்டு போயிட்டாங்கயா. ஆமாங்கய்யா, எங்களை எல்லாம் ஆக்கி ஸ்டிக் ஸ்டம்ப் பேட்டால அடிச்சுட்டு போயிட்டாங்கய்யா. கருணாகரா, நான் தான் இன்ஸ்பெக்டர் தேவன் பேசுறேன். உனக்கு தெரிஞ்ச வாசுதேவன். யோ, நீ அந்த பையனை என்கிட்ட இருந்து கொண்டு போய் தண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்டல. அவனை ஏன் நான் விட்டுட்டேன்னு தெரிஞ்சா நீ அவனை விட்டுடுவ. 20 பசங்களோட என் வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு போட்டு என் பொண்டாட்டி அவரை மறுத்திட்டு போயிருக்கா. அவனுக்கு நான் பாராட்டு விட ஏற்பாடு பண்ணி கோல்டு மெடல் கொடுக்கணும்ன்றியா? கருணாகரா, உன்னால முடிஞ்சா நீ கோடீஸ்வரன் கிட்ட மோது, தொழிலதிபர் கிட்ட மோது, அரசியல்வாதி கிட்ட மோது, பத்திரிகை கிட்ட கூட மோது. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மட்டும் மோதாத. உன் வீட்டுக்கு வந்துட்டு போனது 20 ஸ்டூடெண்ட் நீ நினைக்கிற, ஆனா அது 20 குடும்பங்கிறத மறந்துடாத. இந்த 20 நீ இன்னைக்கு தொட்டினா நாளைக்கு அது 2 லட்சம் ஆகும். மாணவர்களை எதிர்த்து இந்த போலீஸ் என்ன ராணுவத்தால கூட ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னும் 2 மாசம் தான் இவங்க ஸ்டூடெண்டா இருப்பாங்க. எக்ஸாம் முடிஞ்சிட்டா எல்லாம் தனித்தனி ஆயிடுவாங்க. ஆனா நான் அப்போ இன்ஸ்பெக்டரா தான் இருப்பேன். இவன் நிச்சயம் ஸ்டூடெண்டா இருக்க மாட்டான். அதனாலதான் அவனை நான் நேத்து விட்டுட்டேன். நீ அதை நினைச்சு அவனை இன்னைக்கு விட்டுடு. நாம இவனை நாளைக்கு பார்த்துக்கலாம். சொந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு அவ தாய்க்கே பத்திரிகை கொடுக்கிற முதல் தகப்பன் இந்த உலகத்திலே நான் தான். வர 18ஆம் தேதி உங்க டாக்டருக்கு கல்யாணம். மாப்பிள்ளை யாருனாவது நான் தெரிஞ்சுக்கலாமா? உனக்கு மாப்பிள்ளை பத்தி தெரியணுமா? இரு, அவனே பேச வைக்கிற. என்ன கட் ஆகுது? என்ன கட் பண்றா? என்ன விட்டு, ப்ளீஸ், என்ன விட போயிடாத, என்ன விட போயிடாத.
லைன் கிடைச்சிருச்சு. ஹலோ, என்ன ரவி ரொம்ப பிஸியா இருக்கியா? எதுக்கு 2 தடவை கட் பண்ண? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உனக்கும் ஆடிட்டருக்கும் ஏதாவது பிரச்சனையா? ஆமா, அவனை நான் சரி பண்ணிட்டேனே. எங்க சரியானா? உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சு 2 தடவை உன் பொண்ணை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கான். அவன் அனுப்புனவன் சரியில்லைன்னு தான் எனக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்து உன் மகனை கொலை பண்ண சொன்னான். அவன் உன் மகன் மட்டும் இல்ல, எனக்கு வரப்போற பொண்டாட்டின்னு அந்த பைத்தியக்காரனுக்கு தெரியாது. அதனாலதான் அவனை கொன்னுட்டேன். கொன்னுட்டியா? நான் கொலை பண்ணலனா அவன் வேற ஒருத்தனை தேடி போவான். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு உன் பொண்ணுக்கு நிச்சயமா ஆபத்து வரும். உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு என் பொண்ணுக்கும் நடக்கும், கல்யாணம் நடக்கும். ஏன்னா அவனை கொன்னது நான் இல்ல, பிரிட்ஜ் மேல இருந்து அவனை தள்ளி விட்டன தவிர கீழே டிராபிக்ல போற காருங்க ஏறித்தான் அவன் செத்தான்னு முடிவு பண்ணி அவுட் போக்கஸ்ல இங்க போலீஸ் கேஸ் எழுதிட்டு இருக்காங்க. இந்த பிரிட்ஜ் மேல இருக்கிற என்ன எனக்கு மேல இருக்கிறவங்க கூட காட்டி கொடுக்க முடியாது. அப்போ ஓ மேல பழிய வராத அளவுக்கு ஆடிட்டரை க்ளோஸ் பண்ணிட்ட. வெரி குட். இப்படிப்பட்ட மாப்பிளைக்கா என் பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க? ஒரு கோடீஸ்வரன் இன்னொரு கோடீஸ்வரன் தான் ஒண்ணு சேரணும். ஒரு வியாபாரியும் இன்னொரு வியாபாரியும் தான் ஒண்ணு சேரணும். டிஸ்கோ கிளப் வச்சிருக்கிற நானும் பாக்ஸிங் கிளப் வச்சிருக்கிற அவனும் தான் ஒண்ணு சேரணும். கிளப் பண்ற உங்களை நினைச்சு எந்த நேரமும் பயந்துட்டு இருக்கிற என் பொண்ணால அதே மாதிரி ஒரு மாப்பிளையோட எப்படிங்க வாழ முடியும்? எனக்கு ஒரு மருமகனை தான் நான் தேடுறேன்னு தவிர என் மகளுக்கு ஒரு புருஷன் இல்ல. உங்களுக்கு பிடிச்சது என்னவோ அதை நான் செய்யறேன். அதே மாதிரி எனக்கு பிடிச்சத நீங்க செய்யணும். என்ன செய்யணும் சொல்லு. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணம் நடக்கணும். எப்போ எக்ஸாம் முடியுது? 16th. நான் 18ஆம் தேதி கல்யாணம் வச்சிருக்கேன். ஐயா, அந்த பையனும் நம்ம சின்னமாவும் ஒரே பஸ்ல தான் இருந்தாங்க. எங்களை பார்த்த உடனே தப்பிச்சு போயிட்டாங்க. என்ன நீ யோசனை? தட்டை பார்த்து சாப்பிடுங்க. இவ்வளவு சொல்லி உன் மகன் என் மகளை எடுத்துட்டு ஓடிட்டான் பாத்தியா? என் பையன் ஊருக்கு அனுப்பிச்சேன், அவனோட எப்படி பொண்ணு போக முடியும்? அப்போ அவங்க 2 பேரையும் பஸ்ல ஒண்ணா பார்த்தான்னு ஏன் ஆளுங்க சொன்னது பொய்யா? என்ன வளர்ற? என்னடா சொல்ற நீ? சொல்ற? ஒவ்வொரு தடவை என் பையன் தப்பு பண்ணிட்டான்னு என் புருஷன் போட்டு அடிக்கிறேன். உன் பொண்ணு பண்ண தப்புக்கு உன்னை யாரையும் அடிக்கிறது? காலேஜ் லைப்ரரியில என் பையன் மேல வந்து விழுந்தது உன் பொண்ணு. இன்னைக்கு கூட என் பையன் போற பஸ்ல தேடி வந்து இறந்தது உன் பொண்ணதான் இருந்திருக்கணும். என் பையன் இருந்திருக்க முடியாது. மொத்தத்தை எல்லா தப்பையும் உன் மேல வச்சுக்கிட்டு எங்களை வந்து ஏன் அடிக்கிற? உன்னை நீ அடிச்சுக்கோ. என் பையன் ஊருக்கு போகணும்னு அந்த பஸ்ல போயிருக்கான். உன் பொண்ணு தான் ஓடி போகணும்னு அந்த பஸ்ல போயிருக்கா. போய் ஓடி போன உன் பொண்ணு தேடியா? ஊருக்கு போன என் பையனை தேடல போ. உங்க பையன் மட்டும் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தானா 4 பொணம் வீழும். என் பொண்ணையும் சேர்த்துதான். கருணாகரா, என்ன மாதிரி ஒரு மாப்பிளைய உன் பொண்ணுக்கு கட்டி வைக்க நீ சம்மதிக்கலாம். ஆனா ஓடி போன உன் பொண்ணு திரும்பி வந்தாலும் அவளை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சம்மதம் இல்ல. என்னப்பா கேப்ல அடி வாங்கி சாவற? என் பொண்ணு என்னதான் பண்ணன்னு சொல்லு. சொல்லு. பொறுமையா கேட்டா சொல்லுவேன், அடிச்சு கேட்டா கட்ட அவுத்து விடுங்கடா. சார், ஒரு அப்பா முன்னாடி பொண்ணு லைப்ரரியில கட்டி பிடிக்கிறது, மார்க்கெட்ல கட்டி பிடிக்கிறது, அதே பொண்ணோட பஸ்ல ஊரை விட்டு ஓடுறது, இதெல்லாம் பார்த்தா எந்த அப்பாவுக்கும் உங்களை மாதிரி தான் சார் கோவம் வரும். அந்த விஷயத்துல எல்லாம் எனக்கு உங்க மேல கோவமே வரல சார். ஆனா இப்படியா சார் ஒரு பொண்ணை வளர்க்கறது? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பெத்தவங்க சந்தேகப்படக்கூடாது, கல்யாணத்துக்கு அப்புறம் அவளை கட்டின புருஷன் சந்தேகப்படக்கூடாது. அப்படி சந்தேகப்பட்டா எந்த பொண்ணும் உங்க பொண்ணு மாதிரி தற்கொலை பண்ணிக்கிற முடிவுக்கு தான் வருவா. ஒவ்வொரு முறையும் உங்க பொண்ணோட சம்பந்தப்பட்டு பிரச்சனை வரும்போதெல்லாம் ஏன்பா என்னை இப்படி சோதிக்கிறேன்னு கடவுளை பலமுறை கேட்டிருக்கேன். ஆனா அது அவளை காதலிக்க இல்ல, அவன் உயிரை காப்பாத்ததான்னு இப்பதான் சார் புரிஞ்சுக்கிட்டேன். சத்தியமா சொல்றேன் சார், நானும் உங்க பொண்ணு காதலர்களே இல்ல. நான் உங்க பொண்ணை காதலிக்காத காரணம் உங்க மிரட்டலுக்கெல்லாம் பயந்து இல்ல சார்.
என் அம்மா அப்பாவோட பாசத்துக்கு கட்டுப்பட்டு ஒருவேளை எனக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ இருந்திருந்தா நானும் ஒரு பொண்ணு காதலிச்சிருக்கலாம். ஆனா என் அப்பா அம்மா தான் சார் ஒரே புள்ள. நான் தான் சார் அவங்க உலகமே. காதலிச்சு எப்படி சார் அந்த உலகத்தை என்னால உடைக்க முடியும்? என் லைஃப்லயே எனக்கு கிடைச்ச பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் தான் சார். ஒன்னு எங்க அப்பா, இன்னொன்னு எங்க அம்மா. என் பாய் ஃப்ரெண்ட் எங்க அப்பா சார், என் கேர்ள் ஃப்ரெண்ட் எங்க அம்மா சார். எனக்கு வேற யாரும் இல்ல சார். நம்புடா நம்புங்க, நம்பாட்டி போங்க சார். உங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்திருந்தா எங்களுக்குள்ள என்ன நடந்ததுங்கிறத சொல்ற தைரியம் அவளுக்கும் இல்ல, அவ சொல்றத கேட்கிற பொறுமை உங்களுக்கும் இல்ல. இதெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கதான் சார் உங்க பொண்ணை என் வீட்டுல விட்டுட்டு நான் இங்க வந்தேன். வாங்க சார், வந்து உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க சார். இந்த பொண்ணை கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு நம்ம பையனை கூட்டிட்டு வந்துடலாம். அவசரப்படாதம்மா. கூட்டிட்டு போங்க. சார் அவங்கள அடிக்காதீங்க சார். ஓ நீங்க வா. அப்பா எங்களுக்குள்ள ஒண்ணும் இல்லப்பா, என்ன நம்புங்கப்பா. நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு என்ன வேணா கொண்டுடுங்கப்பா, ஆனா சந்தேகம் மட்டும் படாதீங்கப்பா. யோ நீ கூப்பிட்ட உடனே உன் மகன் என் மகனை தாண்டி வந்தாலே அவன் நடந்து வந்த நடையிலேயே தெரியலையா அவன் மனசுல ஒண்ணும் இல்லைன்னு? உன் மகன் தன் மனசுல எந்த காதலையும் சுமந்துட்டு திரும்பி வரல. வழக்கம் போல உன் மேல இருக்கிற பயத்தை மட்டும் சுமந்துட்டு திரும்பி வந்திருக்கான். நீ உன் பொண்ணை வளர்த்த விதம் அவ தற்கொலை வண்டிக்கு போனான். ஆனா நான் என் பையனை வளர்த்த விதம் தற்கொலை வண்டிக்கு போன உன் பொண்ணை காப்பாத்தி கூப்பிட்டு வந்திருக்கான். இது பார், ஊருக்குள்ள நம்ம எவ்வளவு பெரிய மனுஷனா வேணா இருக்கலாம், 4 பேர் நம்மளை பார்த்தா எந்திரிச்சிக்கலாம், வணக்கம் கூட சொல்லலாம். ஆனா அதே மாதிரி நம்ம பிள்ளைகளை நடக்கணும்னு நினைக்க கூடாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம சராசரியான அப்பா அம்மா. டீனேஜ் பசங்க தப்பான வழியில மாட்டிட்டாங்களா அல்லது காதல் விவகாரத்துல மூழ்கிட்டாங்களான்னு அவங்க நடத்தி வச்சே கண்டுபிடிக்கலாம். என்ன அதுக்கு பெத்தவங்க கொஞ்சம் புத்திசாலியா இருக்கணும். கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு வரலைனா அவங்க ஏதோ ஒரு ராங் ரூட்ல போயிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அடிக்கடி போன் வரும், பேசிட்டே இருப்பாங்க, நாம யாராவது வந்தா டக்குன்னு கட் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ காதல் விவகாரத்துல மூழ்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனா என் பையனுக்கு அப்படி போன் வந்தது இல்ல, உன் பொண்ணுக்கு அப்படி நடந்தது இல்ல. உன்னை விட உன் பொண்ணை நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். நீ எல்லாம் ஒரு ஃபாதர். பெத்தவங்க பசங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கணும், ரிங் மாஸ்டர் மாதிரியே இருக்கக்கூடாது. சவுக்கடிக்கு பயந்துட்டு சிங்க சொன்னதெல்லாம் கேட்கும், ஆனா கடுப்பாச்சு அதே ரிங் மாஸ்டர் கடிச்சு வச்சுட்டு ஓடிடும். உன் குடும்பத்துல அதான் ஏன் நடந்தது? நான் நம்புறேன் என்ன கண்ணா. ஓடி போன காதலர்கள் ஒண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்க, இல்ல வராமல் இருப்பாங்க, இல்ல தற்கொலை பண்ணி செத்து போவாங்க. ஆனா இவ்வளவு நடந்தும் என் பொண்ணு அவன் காதலியா கொண்டு வராம என் மகளாவை கொண்டு வந்தானே, இது விட ஒரு நல்ல மாப்பிள்ள எனக்கு கிடைக்க மாட்டேன். ஒவ்வொரு தடவையும் பசங்க பண்ண தப்புக்காக நான் பெத்தவங்களுக்கு தண்டனை கொடுத்தேன். இப்போ நான் பண்ண தப்புக்காக என் மகளை தண்டிச்சிடாதீங்க.